ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம அமெரிக்கன் ட்ரக்கில் ஒரு பிக்கப் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு பிக்கப்பே பெருசாக இருக்குது, அதை எடுக்கலாம். நம்மளுடைய வண்டி இங்கே இருக்குது, ஆனால் நம்ம இங்கேருந்து எடுத்தாகணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு நம்ம போயிடலாம். ஓகே, இந்த இடத்துக்கு நம்ம குயிக் ட்ராவல் மூலமாக போயிடலாம். போய் அங்கே போய் நம்ம எடுத்துக்கலாம். குயிக் ட்ராவல் கிளிக் பண்ணு. நம்ம இந்த இடத்துக்கு போகணும், கிளிக் பண்ணிக்கலாம், ஜம்ப் ஆகிடலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, சேம். நான் ஒரு தடவை உங்களுக்கு அந்த குயிக் ட்ராவலை பண்ணி காட்டுறதுக்கு காரணம் வந்து நல்லா இருக்குது, அதனால தான், வேறு எந்த காரணம் கிடையாது. மணி காலையில் 10:30. ஓகே, இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு போகலாம், எடுக்கலாம். இந்த இருக்குது, அது அங்கே தான் இருக்குது. மேப் தான் தேவையில்லை, அதே இடத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நம்ம சும்மா போட்டுக்கலாம். பாருங்களேன், பிக்சரில் பார்க்குறது சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சருக்கு வந்து நம்மளுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அந்தளவுக்கு தேவைப்படாது, அதனால தான் நல்லா இருக்கு பார்க்குறது. ஆனால் வீடியோன்னு வரும்போது தேவைப்படுது, அதுக்கான இல்லை இருந்திருந்தால் நம்மளுக்கும் அப்படி தான் தெரியுங்க, பார்த்துக்கோங்க. குயிக் குயிக், வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓ, வெளியே போகிற வழி இங்கே தான் இருக்கா? ஆமாம். ஓகே, நம்ம வந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி வண்டி வருதா இந்த சைடு? எதுவும் வரலங்க, அதனால் நம்ம போயிடலாம். சிக்னலா? அட்டா பாவிங்களா! ஓகே, சிக்னல் போட்டாங்க, இண்டிகேட்டர் போட்டு ஐயோ. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இந்த ஃபேக்ட்ரிக்குள்ள தான் போகணுமா? எஸ், அப்படியே உள்ள போ. சூப்பர், என்டர். இது ஒரு 3 இருக்குது, ஆனால் நம்ம இதான் எடுக்க போகிறோம், அதை எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் எங்கே இருக்கிறீங்க? ஓ, உள்ளே போகணுமா? ஓகே, 2 வழி இருக்குது, நம்ம இந்த வழியில் உள்ளே போயிடலாம். உள்ளே தான் நிற்கிது. இப்போ நம்ம இங்கேருந்து அது எங்கே நிற்கிதுன்னு அப்படியே செக் பண்ணி பார்க்கலாம். எங்கே நிற்கிது? ஓகே, இங்கே தான் நிற்கிது. இப்போ வண்டியை
ஏன் இப்படி பண்ணுகிற? ம் அடச்சே. ம் அவ்வளோதாங்க. டீ அமைக்கிக்கலாம். ஐயோ வச்சிட போகிறேன். நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து எடுக்கலாம். இல்லைடா அவனை போய் எடிட் பண்ணுறேன் இல்லாமல். ம் பக்கா. ஏதோ ட்ரக்குங்க இது. தெரியுதுங்களா? 2 ட்ரக் இருக்குது. இப்போ 2 ட்ரக்கையும் நம்ம கிட்டத்தட்ட 14 மணி நேரம் ட்ராவலில் இப்போ எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நம்ம போக வேண்டிய பாதை ஓகே. இப்போ நம்ம போகணும். வண்டி எதாவது வரதான் பார்த்துக்கலாம். ஓகே இந்த சைடு வரல. இவனுங்க இந்த சைடு வந்துடுவானுங்களா? இப்போ இந்த சைடு எவனும் வரல. இந்த சைடு எவனும் வரானா? ஆமாங்க வரானுங்க. ஏறா 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 ஏறா. ஐயோ ஐயோ. ஓகே பக்கா. வண்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம இங்கேருந்து அப்படியே போக வேண்டியதாங்க. இங்கே இண்டிகேட்டர் போடணுமா? இல்லை சிக்னல் போட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் போடா. ஏற்கனவே உனக்கு ஃபைன் போடுவானுங்க. இவர் வேற நடுவில் வந்து நிற்கிறாப்புல. குட். நம்ம இங்கேருந்து அப்படியே போய் சேர்க்கணும். பெரிய ட்ராவல் தான், பரவாயில்ல போயிடலாம். ஓகே கிட்ட வந்துட்டோம். இன்னும் கிட்ட வந்துட்டோம். ஓகே போங்கடா. எப்படி திரும்ப வாங்களா? ஓகே பக்கா. ஆக்சுவலாக நம்ம இந்த ஸ்டேட்லேருந்து அது பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகிற மாதிரி தான் இப்போ போகிறோம் ட்ராவலை. அதனால் இது வந்து ரொம்ப பிக்கஸ்ட். 14 மணி நேரமாக பார்த்துங்க. 14 மணி நேரம் ஓட்டணும். பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் போய் சேர்ந்துடணும். அவ்வளோதான், அதான் ரொம்ப முக்கியம். வண்டி நல்லா வேகமாக போகிற வண்டி தான். ஆனால் என்ன பிரச்சனைன்னா எங்கேயும் இடிக்காமல் போனால் நல்லாயிருக்கும். எக்ஸலண்ட் அப்படிலாட்டா எக்ஸலண்ட் கிடச்சா சூப்பர். இது போகிறனால நம்மளுக்கு ஸ்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். கரெக்டாக போயிட்டேன்னா
அந்த செயின் அந்த பெல்ட்லாம் போட்டுருக்க கூட பாருங்களேன், வண்டிக்கு சூப்பராக இருக்குது பாருங்க. ரியலாகவே அந்த மாதிரி தான் போடுவாங்கல்ல, அப்படியே பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. சூப்பராக அந்த விஷயங்கள்லாம் ஒன்று ஒன்றும் கரெக்டாக அப்சர்வ் பண்ணி கரெக்டாக செஞ்சுருக்காங்க. நம்ம டிரைவர் என்ன பண்ணுகிறான்னு தெரில. தலைவர் வண்டி ஓட்டுனுக்கிறாரா? கண்டிப்பாக ஓட்டிகிட்டு இருப்பார். இங்கே வேறு வண்டி வரானுங்க. ஏய் இடிச்சிடாதீங்கடா. ஓகே பக்கா. மணி 10 மணி எடுத்தோம், அதில் 11 ஆயிடுச்சுங்க. கரெக்டான ஒரு பிக்கப்பில் தான் போயின்னு இருக்கோம். ஐயோ ரோடு பாருங்கள் எப்படி இருக்குதுங்க. ஐயோ நல்ல வேலை, இடிச்சிட போகிறேன். வேகம் அதிகமாயிடுச்சு. ஐயோ சரியான பெண்டு வருதுங்க. இந்த இடத்துல நம்ம இது யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண மாட்டிப்போம். இதுனா பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் கண்ட்ரோலாக போயிடலாம். கொஞ்சம் கண்ட்ரோல் அப்படியே போயிடலாம். ஏதோ ஒரு டைரக்ஷன் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, நல்ல விஷயம்தான். இது வந்து அப்படியே பிடிச்சி ஹைவே பிடிச்சி நம்ம பக்கத்து ஒரு பெரிய ஸ்டேட், அதாவது இந்த ஸ்டேட்லேருந்து அந்த ஸ்டேட்டுக்கு ஒரு பெரிய தூரம். அதனால தான் 14 மணி நேரம். கண்டிப்பாக தூங்குற வேலை வரும், அது வராமல் இருக்காது. ஓ ஓ ஓ இந்த இடத்துல ஸ்லோ பண்ணி ஆகணும். ஏன்னா இதில் நம்ம திரும்ப வேண்டியிருக்கு. இது நார்மல் திரும்பலாம் கிடையாது பார்த்தீங்களா. வெல்டன் பக்கா திரும்பினேன். இப்போ சிங்கிள் வேவ் ஆகுதுங்க. இப்போ 2 வண்டி எதிர்லேயும் வரும், இன்னொரு வண்டி வந்து நம்ம போகிறது. காசு எடுத்துட்டானுங்க. லோன் இன்ட்ரெஸ்ட் 5788 ரூபா இன்ட்ரெஸ்ட் போச்சு. கரெக்டாக 12 மணிக்கு போகுது. ஓ ஓ ஓ ஓ பெண்டு குறைஞ்சபட்சம் நம்ம இந்த வியூலேயே ஓட்ட பார்க்கணும். ஆனால் இப்படியே ஓட்டினா ரொம்ப ஸ்லோவாக போகணும், வேஸ்ட்டு வேலைக்காது. ஆனால் பார்க்கலாம், இடிக்காமல் போனாலே போதுங்க. இப்போதைக்கு கரெக்டாக போயிட்டாலே போதும். டக்கராக போயிட்டேன். இதில் ஒரு வண்டி வருது. அவனுங்க நம்மளை இடிக்க மாட்டானுங்க அவ்வளோ சீக்கிரத்தில், நம்ம தான் இடிப்போம். ஓ இடம் பாருங்க, வேறு லெவல். கட்டிங் வேறு. ஐயோ ஐயோ ஐயோ
நல்ல வேலை. சே, ஓகே. இந்த மாதிரி கட்டிங்கில் தான் கஷ்டப்படுறேன். இல்லாட்டா பிரச்சனை இல்லை, போயிடுவேன். கட்டிங்கில் வந்து நல்லா வந்து அந்த மாதிரி பண்ண முடியல. அது கற்றுக்கணுங்க. வண்டி கவுத்துருமோன்னு பயமாகுது. ஐயோ, இன்னொரு கட்டிங் வருதுங்க. சரிங்களா, இந்த இதுக்கே நம்ம ஸ்லோ பண்ண வேண்டியது இருக்குது இந்த கட்டிங்கில். பா, வேறு லெவலில் இருக்குது. பரவாயில்ல. இன்னொரு கட்டிங்கா? இதில் ஓரளவுக்கு நமக்கு அந்த ரூட்டு மெசேஜ் தெரியும். எப்படி இருக்கு பாருங்களேன், வேற லெவல். கொத்து கொத்தா போகிறானுங்க. ஆனால் வந்துட போகிறீங்க, நிற்கலாம் மாட்டேன். இந்த அளவுக்கு இது கிடையாது. ஸ்ட்ரைட் ரோடு கொஞ்சம், ஆனால் இவங்களை சேஸ் பண்ணோம். நிறைய வண்டி போகுதுங்க. இவனுக்கு பின்னாடியே போனால் விடிஞ்சிரும். ஆனால் சேஸ் பண்ண முடியுதான் பார்க்கலாம். வெற்றிகரமாக 3 மணி நேரத்தை கடந்துட்டோம். அதுக்குள்ளே ஒன்று அவ்வளோ தூரம் போயிட்டானுங்க. பிக்கப் புறா. ரோடு எப்படி இருக்குது பாருங்களேன். எவனோ வந்துட்டானு அவ்வளோதான். அது சின்ன ரோடு வேறங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது, நம்ம ஓட்டி தான் ஆகணும். ஆமாம், வந்துட்டான். டேய் வந்துட்டேன்டா பக்கத்தில். ஐயோ, இன்னும் எப்படி நிற்கிறானுங்க? இது என்னது, சிக்னலா? அட பாவிகளா! ஆமாங்க, சிக்னலுங்க. ஏய், சிக்னல் போட்டாலும் உனக்கு போக மாட்டானுங்களே. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. போடா. இருடா எல்லாம் அடிப்பேன், கண்டிப்பாக அடிச்சிருவேன். அது உங்களுக்கு தெரியாது. பாவம். ஐயோ, இஷ்டனா? நானா இச்சேன்? அட்டா பாவில, அது போர்டை இஷ்டங்க. 5 போயிடுச்சிங்க. சரி பரவாயில்ல, அவர்கள் நடக்கிறது சகஜம்தான். அதுவும் மிகப்பெரிய தவறு 5. என் வண்டிக்கு தான் டேமேஜ் ஆச்சு, அவங்க வண்டிக்கு எதுவும் கிடையாது. இடம் பாருங்களேன். எதிரில் ஒருத்த வரான். ஆனால் போய் வச்சிடக்கூடாது. ஓ, பெட்ரோல் தேவையா? பெட்ரோல் இப்போ தேவையில்லை. ஆனால் நம்ம இங்கே டேர்ன் பண்ணி ஆகணும் போதே. நான் வர முன்ன வேகத்தில் போகிறேன். அக்கா, இது ஒரு பெரிய டேர்னிங்கா? அதில் வண்டி வருதா?
சிக்னல் கிடையாது. இங்கே எத்தனை டன் வாங்கலாம்? வெயிட் இண்டிகேட்டர் போடு. பக்கா. ஏய் பெட்ரோல் பங்க் நல்லா தான் இருக்குது, போட்டலாமா? வேண்டாம், அதான் இருக்கே, பார்த்துக்கலாம். நல்ல பெட்ரோல் பங்க், பெரிய பெட்ரோல் பங்க. சிங்கிள் வே தான், போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரோடு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாவோ அப்படி இருந்தால் அப்புறம் ரொம்ப பெண்டாக இருந்தால் தான் கஷ்டம். அவங்களால வந்து இந்த மாதிரி வியூவில் ஓட்ட முடியாது. இங்கே ஒரு பெண்டு வருது பாருங்க, கார் பாருங்களேன், ஏற பார்க்குறான். ஏய் போயிடுறா போயிடுறா, வச்சிருவேண்டா. ஸ்லோ பண்ணிட்டான் பாருங்க. அப்புறம் எதுக்கு ஏறினா அவன்? அவனே கஷ்டப்பட்டு ஃபாஸ்ட்டாக விட்டு போகிறேன். ஓ ஓ ஓ ஓ, இடம் பயங்கரமா, பயங்கரம் பயங்கரம். பாருங்களேன், வேற லெவலில் இருக்குது. கேமரா மாற்றிடலாம். ஆஹா, யாரும் வந்துடாதீங்கடா. சரியான வேகத்தில் வந்துங்கிறேன். அண்ணா இங்கே ஒரு டேர்னா, அடா பாவில எப்படி இருக்கு பாருங்க அந்த டேர்னு. பயங்கர வேற லெவலில் இருக்கு டேர்ன். இண்டிகேட்டர் போடுவோம். ஓகே பக்கா. அந்த திரும்புகிற இடத்துல நீங்கள் வந்து இந்த மவுஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வியூ பார்த்து திரும்பினீங்கன்னா உங்களை இடிக்காமல் நீங்கள் வந்து தப்பிச்சிடலாம் ஓரளவுக்கு. இல்லாட்டா நம்ம தேவையில்லாமல் போய் இடிக்க வேண்டியிருக்கோம். அதை பார்த்துக்கோங்க. ஏத்தம், ஒரு ஏத்தம் வந்தால் ஒரு இறக்கம் வந்தே ஆகணும்ல. ரயில்வே கேட்டால் அது இல்லையே. ரயில்வே எல்லாம் கிடையாது, ஏதோ போட்டிருக்காங்க ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது, ஸ்லீப்பிங் இடம் இருக்குது. எங்கேயாவது பெட்ரோல் போட்டு போமா சொல்லு. இல்லை ஸ்லீப் வரும்போது தூங்குவோமா? பெட்ரோல் பங்க் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. பெட்ரோல் போட்டு போயிடுமா? வேண்டாம், நம்ம அடுத்த பெட்ரோல் பங்கில் போடுவோம். இப்போ திரும்பி நம்ம வந்து போவோம்.
அடுத்தது வரும். இடிச்சிடாதே கரெக்டாக தான் போ. ஓகே, இது நம்ம சைடு வர பெட்ரோல் பங்க் போகுது. சிக்னல் எதாவது இருக்காண்ணா? இல்லையே, எல்லாம் பெட்ரோல் போட போகிறாங்க போகுது. தேவையில்லை. எப்படி வந்தான் பாருங்க அவன். நல்ல வேலைங்க. ஏங்கடா மொத்தமாக நிற்கிறீங்க? என்ன ரீசன் தெரியலையே. ஓ, இவனுங்க அந்த பெண்டுக்காக அப்படி திரும்பி போகிறாங்களாம். அதுக்காக எல்லாரும் நிற்பீங்களாடா? ஆ பா, ரோடு சூப்பராக இல்லை? நல்ல பெரிய ரோடுங்க. நம்ம அப்படியே ஏறிடுவோம். சிங்கிள் வே தாங்க அது. ஏறி பிறந்தா போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்மளையுமா கேட்க முடியும். சிட்டியும் கிடையாது, அவுட்டோரு. அதனால் நம்ம வந்து ஃபைன்லாம் அவ்வளோ போட மாட்டாங்க. இடிச்சிட்டு கூடாது. பா, சரியான பெண்டு. வண்டி வந்தால் காலி. ஒரு நல்ல சேஸ் கிடச்சிது. வண்டி வருது, இடிச்சிடக்கூடாது. அப்பா, இந்த பெண்டு சரியான பெண்டுங்க. வந்துட்டேன், கரெக்டான ஸ்பீடில் வந்துட்டு இருக்கேன். பா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏறி போக முடியுமா? எப்படி போனோம் பார்த்தீங்களா? நல்ல வேலைங்க, தப்பிச்சேங்க. வண்டிக்கு ஒன்றும் ஆகலை. அது வரைக்கும் சந்தோஷம்தான். எப்படியோ போய் எப்படி வந்துட்டு பாருங்க, எதுவும் இல்லைங்க. என்னாச்சு? ஓ, வார்னிங். அந்த லைன்லேயே அதில் போகாமல் போயிட்டோம் பார்த்தீங்களா? அந்த கோட்டுக்குள்ளே தான் போகணும். அதனால தான் எல்லாரும் ரூல்ஸ் மீறாமல் போகிறாங்க. அதுக்கு ஒரு 600 ரூபா ஃபைன் போட்டானுங்க. பரவாயில்ல, டீ டேமேஜ் ஆகாமல் இருந்தது, அது வரைக்கும் சந்தோஷம். இங்கே ஒரு பெரிய டேர்ன். இந்த டேர்னில் வந்து பார்க்கலாம். ஏறி போகலாம். ஆனால் இந்த டேர்னில் யாரும் வருவானுங்க கண்டிப்பாக, வந்து இருக்கானுங்க. இல்லை, ஏறி போகிறது நல்லது இல்லை. ஏன்னா ஊருக்குள்ளையா எவனா ஒருத்தன் வந்துட்டானா
அந்த தான் இந்த ரோட்டு தெரியுதா? இப்போ அந்த டாட்டாக வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல நம்ம ஏறி போகலாம். ஆனால் அந்த டாட் இல்லாத இடத்துல நம்ம ஏறினா ஒருவேளை அங்கே கேமரா ஏதாவது இருந்ததுன்னா நமக்கு ஃபைன் போடுவாங்க. இந்த ரோட்டில் நம்ம போகலாம் தைரியமாக. ஏன்னா எங்கள் புள்ளி வந்து டாட்டாக இருக்கிறனால நம்ம ஏறலாம். ஆனால் அதுவே ஒரே இந்த டபுள் கோடு அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா நம்ம ஏறினோன்னா ஒருவேளை அங்கே கேமரா இருந்ததுன்னா நம்மளுக்கு ஃபைன் போடுவாங்க. சிம்பிள். இப்போ அந்த 2 தடவை ஜர்க் ஆனதுக்கு காரணம் வந்து என்னோட தவறு இல்லைங்க, என்னுடைய கீபோர்டோட தவறு. அதான் சொன்னேன், ஆதி காலத்து கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டேன்ல, அதனால் திடீர்னு ஸ்டக் ஆகிடும், திடீர்னு ஓடும். அதனால் சரிங்களா, அந்த அந்த ஒரு இது அதான். திடீர்னு ஆக்சிலேட்டர் வந்து போகவே விட மாட்டேறீங்க. வண்டி வருதா? வண்டி மட்டும் வந்துடக்கூடாது. ஐயோ பார்த்தீங்களா, வண்டி வந்துச்சு. வருது இன்னொரு வண்டி வருது. வேணாம், ஏற வேண்டாம். ஏன்டா பிரேக் அடிக்கிறீங்க டேய்? கொஞ்சமாக அது மனசாட்சி இருக்கடா உங்களுக்குலாம். ஓ, இங்கே ஒரு காட்டிங்க. தூங்குற இடம் வந்துருச்சு, தூங்கிட்டு போமா? இல்லை, அடுத்து தூங்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா? இதை விட்டுட்டா வெயிட் பார்க்குற இடம் இருக்குது. சிட்டிக்குள்ளே தாங்க தூங்குற இடம் இருக்குது. அதனால் இங்கேயே தூங்குறது நல்லதுன்னு நினைக்கிறேன். மணி சாயந்தரம் 5. நிறைய வண்டி இங்கே தூங்குது பாருங்கள். இங்கே தூங்கிடலாமா இல்லை போகலாமா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெட் மார்க்காக மாறிடும் அது. அதனால் இங்கே தூங்கிறது நல்லது. இங்கே தூங்கிடலாம். எஸ், இ கண்ட்ரோல். ஓ, அவர் டிரைவர் வந்து நம்மளுக்கு டெலிவரி பண்ணியிருக்கிற கேஷ். இப்போ நம்ம காலையில் மணி வந்து 3:40ங்க. எதிர்ச்சிட்டோம், வண்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அப்படியே வந்து அப்படியே வண்டி எடுத்துருப்பான். அவ்வளோதான். சரி போனோம். ஓகே, இப்போ வண்டி எதாவது வரதான் பார்த்துக்கலாம். வண்டி எதுவும் வரல தான் நினைக்கிறேன். கரெக்டாக 6 வச்சு தான் போகிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வண்டியோட இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். இந்த லைட் எரியுது பாருங்க. அப்போ தான் எவனும்
கொஞ்சம் போய்விடுவானுங்க. பாருங்க இதுதா அப்படியே சந்துக்குள்ள தான் போய் ஆன போகுது. நீ 7 மணி நேரம் இருக்க. அந்த 7 மணி நேரையும் அதுக்குள்ளே விடிஞ்சிடும். மணி இப்போ 4:05 சரி 4:15 ஆயிடுச்சு. தூங்கிட்டோம். இப்போ வந்து பெட்ரோல் போடணும். பெட்ரோலுக்கு எங்கே இருக்குது தெரியல. மேப்பில் ஒரு செக் பண்ணி போமா. எஸ் இதான் பக்கத்தில் இருக்கேன். வந்துடுச்சு. பக்கத்தில் ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. அங்கே போய் பெட்ரோல் போட்டுக்கலாம். நைட் ட்ராவல் இது ரெண்டும் நடந்திருக்கு. டே நைட், கொஞ்சம் நைட், ரொம்ப நைட்டில், விடுகாலையில் தான். அப்படியே போ, கரெக்டாக போகிறேன். எவனா வந்தானா அடிச்சுடுவேன், அவன் தான் கஷ்டம்தான். ஆனால் வேகமாக போய் தான் ஆகணும். ஓ ஓ ஓ ஓ என்னடா? ஓ இது தூங்குற இடமா? அடப்பா, பெட்ரோல் பங்கு தூங்குற இடம் பக்கத்தில் இருக்குதான். ஓகே, இங்கே நம்ம பெட்ரோல் போட்டுக்கலாம். வெயிட் இது பார்க்குற இடம் இருக்கா? அது வேறு பார்க்க சொல்லுவானுங்களா? பார்க்க சொல்லுவானுங்க. பாருங்க எப்படி இது பாருங்க. ஃபஸ்ட்டு பெட்ரோலை போட்டுக்கலாம். இடிச்சிட்டானா? அவன் இடிச்சானா நான் அடிச்சேனான்னு தெரியலையே. ஃபஸ்ட்டு பெட்ரோல் போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிட்டேன். வந்து இன்ஜின் ஆஃப் பண்ணுறது. என்ட்ரா பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் வந்து ஃபுல் ஆகிடும். ஓகே, ஃபுல் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி அமுக்குனீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும். வண்டி மூவ் பண்ண வேண்டியதான். வெயிட் பார்க்குற இடம் இங்கே இருக்குது. ஆனால் அதுவே எடுத்துக்கிட்டுங்க. ரிட்டர்ன்லாம் போய் அது சொல்லாமே நம்ம போய் வெயிட் இப்படி பார்க்குறது. ஓகே, எவனா வருவானுங்களா தெரியலுங்களேன். பாருங்க யார் வந்து இச்சா? யார் இச்சா? இச்சது அவன். ஆனால் காசு என்கிட்ட கேட்பானுங்க. நல்லா பண்ணுறீங்களாதா? நீங்களா வந்து இடிப்பீங்க, இடிச்சிட்டு காசு கேட்குறீங்க. சூப்பர். ஏதோ ப்ராப்ளம் போகுது, அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்தே போவோம். ஹெலிகாப்டர்லாம் வருது. ஓகே, பக்கா பக்கா. ஏறு 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 ஏறு. அதே போ. விடிய போகுது, மணி 5ங்க. ஒரு டீ கடை கூட இல்லைங்க டீ குடிக்கிறதுக்கு. நம்மளாம் அதான் ரெஸ்ட் எடுக்கிறது வச்சுக்கிறானுங்க. டீ கடைக்கு வைக்கலாம்ல, ஒரு டீ எதாவது குடிச்சிட்டு போனால. பசிக்குதுல. 600 அடிக்கிறானுங்களா? அவ்வளோ தீங்களா உங்களுக்குலாம்? பார்த்தீங்களா, லைட் எரியுது பாருங்கள். இனிமேல் தாராளமாக ஏறி போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பக்கா விடுகாலை. சூரியன் பாருங்க வரதுக்கு. வரட்டும் வரட்டும் வரட்டும். வேற லெவலில் இருக்கு. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஏறி போதான் செய்வேன். பா இடம் அப்படி பாருங்க, விடிய காலைல வந்துட்டோம். ஏய் பாருங்க, யார் இச்சா, யார் இச்சா, இச்சது அவன். ஆனால் ஃபைன் எனக்கு, அவன் தானே பார்த்து வந்திருக்கணும். இங்கே ஒருத்தன் வரான், அவன் போய் அடிப்பான் நம்மளை, இஷ்டு காசு வாங்கிப்பான். வாவ் சரியான சிட்டிங்க. இந்த இதுவா ராட்னாலாம் இருக்கு. நியூயார்க்கா? நியூயார்க் தான் நம்ம இருக்கோம் இல்லையே. வேற லெவலில் இருக்கு இடம், ரோடே வேற லெவலில் இருக்குங்க. அருமை அருமை. வந்துட்டோம் வந்துட்டோம். பிரிட்ஜு கரெக்டாக தான் போயின்னு வரும். ஆனால் இவனுங்க ஃபைன் மட்டும் நம்ம போடுவாங்க. வெளிச்சம் வந்துடுச்சுங்க, வெளிச்சம் வந்துடுச்சு, வெளிச்சம், சூரியன் வெளிச்சம் வந்து பாருங்க. அவ்வளோதான். இப்போ தான் ஒரு மாதிரி இதுவாக இருக்குது. பா சரியான ஒரு ரோடுங்க. பின்னாடி வண்டி நிறைய வந்துட்டுருக்கு. பா ரோடெலாம் எப்படி கடிச்சிடானு பாருங்க. இந்த இடத்துல ஒரு பெரிய பெண்டு. இந்த பெண்டில் நம்ம எப்படி திருப்போம், அப்புறம் மாட்டிப்போம். எப்படி இருக்கு பாருங்களேன். ஒரு ஏத்தம் பிடிச்சிடாத. ஐயோ பா நான் ஒரு பிச்சு பாருங்க. மலை மலை மலை. ஓய்யோ சூப்பராக இருக்குல்ல.
வேகத்தெல்லாம் குறைக்க வேண்டாம், அப்படியே போகும். ரோடு பாருங்க, வேற லெவலில் இருக்கு. பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பக்கா பக்கா பக்கா. இது வந்து சிங்கிள் வே கிடையாதுல்ல, அதனால பிரச்சனை இல்லை. ஏறி போயினே இருக்க வேண்டியதான். அருமை அருமை. வா ரெண்டு பாருங்க, வேற லெவல் அது. இன்னொரு பெண்டு, அப்புறம் அடுத்தது ஒரு பெண்டு, அதுவும் அந்த பெண்டு சரிவு சூப்பராக இருக்கும். ஒரு வழியா ஒரு வழியா, இன்னும் 4 மணி நேரம் தான் இருக்குது. பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, இடிச்சிருப்பேன். ஓகே, வெயிட் லிஸ்ட் பண்ணமா. வரேன். பார்த்துட்டேன். வெயிட் பண்ணணும் சொல்லிட்டல, பார்த்துட்டேன். வெயிட் போட்டுருவோம். கரெக்டாக உள்ளே வந்துட்டுருக்கேன். ஸ்டாப், என்டர். ஓகே, காப்பி பண்ணிட்டாங்களாம். இப்போ போயினே இருக்கலாம். க்ரீன் வந்துச்சு பாருங்க. இப்போ அப்படியே அந்த ரோட பிடிக்க வேண்டியதான். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேமரா செக்கப்பும் பண்ணிக்கலாம். ஏன்னா இவனுக்கு எல்லாம் வருவானுங்க. கார் எப்படி வரான் பாருங்க. ஓகேங்க. அவ்வளோதான். அருமை. சூப்பர். லாங் ட்ராவலாக இருந்தாலும் பக்காவாக நம்ம வந்து இது பண்ணிட்டோங்க. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. சிட்டி ஓ, இங்கே ஒரு டேர்ன் இருக்கா? அப்போ ஸ்லோ பண்ணிக்கோ. அந்த டேர்னுக்குள்ளே போகணும். அவ்வளோதான், நிறுத்துடு. ஓகே, இப்போ வியூ பார்ப்போம். எல்லா வண்டியும் இருக்குது. நம்ம வண்டி பக்கா நிற்கிது பாருங்க. ஆனால் அந்த ரெட் கலர் நல்லா இருக்குல்ல. ஓகே, கலர் மாற்றலாம். அப்புறம் க்ரீன் போட்டாங்க. ஏய் போடா, க்ரீன் தான் போட்டாங்களே. நாளைக்கு தான் போவியா? அதுக்குள்ளே சிக்னல் போட்டுற போகிறானுங்க.
ஏற்கனவே ஃபைன் போடுவானுங்க அவனுங்க. ஒரு நேரம் இண்டிகேட்டர் போட்டு தொலைக்கிறேன். ஓகே, இங்கே தான் நம்ம திரும்பணுமா? ஓ, பிரிட்ஜு கீழே இருக்கும். எல்லா லைட் எரியுதுப்பாங்க. அது காரணம் ஓ சிக்னல் போட்டானுங்க. அப்படியே ஏறிட்டான். ஏற 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 ஏற. யாருண்ணா இவன்? ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, பக்கா வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம இது கிங்மேன் அப்படின்னு ஒரு இடமா தெரியலையே. ஏறணுமா? ஏறிடலாம். எல்லாம் பார்த்தா நடக்குமா? அவ்வளோதான். பக்கான வேகத்தை வந்து அப்படியே இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இங்கே ஒரு பெண்டு வேறையா? பா, நல்ல வேலைங்க போட்டேன், இல்லாட்டா அவ்வளோதான். ஓ, இங்கே ஒரு இது பண்ணுவான். பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் போகணும். இன்னும் 3 மணி நேரம். வா, அதுக்குள்ளே தூங்குற இது வந்துச்சு பாருங்களேன். அப்படியே போப்பா, சின்ன கெட்டு தான் இது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, அவ்வளோதான். இடம் சூப்பர். கத்துது பார்த்துங்களா? போனோமா? த்ரீ போட்டுருக்கு.
ஐயோ இடிச்சிடாதரா, இவ்வளோ தூரம் வந்துட்டு இடிச்சிட போகிற. ம், இந்த ஒருத்தன் நடுவில் ஸ்லோவாக வர போகிறான். வண்டி வந்துட்டு இருக்கு, ஓரம் போ. வா, பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க இடம், மலைக்கு நடுவில். நல்லா ஹைட்டாக கட்டிச்சுக்கிறானுங்க. ஏறி தான் ஆகணும், ஏறிடு. இடத்துலாம் ஸ்லோவெலாம் போக முடியாது. பக்கா வேகம் 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 வேகம். 83 தான் வந்திருக்கு, இன்னும் இருக்கு. கார் காரணங்க நம்பவே முடியாதுங்க, டக்குன்னு ஏறிடுவானுங்க உள்ள. ஓ ஓ ஓ, ஏன்டா ஸ்லோ பண்ணுறீங்க? ஆடா பாவிகளா, ஏன்டா ஸ்லோ பண்ணீங்க? ஏறா பாருங்க, ஏறா பாருங்க. இவனும் ஏறுவான், ஏறல ஆனால் இப்போ ஏறுவான். நம்ம வரனால ஏறலைங்க, அவன் இல்லைட்ட ஏறிப்பான். ஒயிட் ட்ரக்கு, ஏன்டா? எவ்வளோ வண்டி போகுது பாருங்களேன் முன்னாடி. காலைல 10 மணியில் அதான். இன்னும் 1 மணி நேரம் தானங்க போயிடலாங்க, 1.5 மணி நேரங்க போய் சேர்ந்துடலாம். ஆனால் முன்னாடி எவ்வளோ வண்டி போகுது பாருங்க. அவங்கள சேஸ் பண்ண முடியாது, கஷ்டம். ஏன்னா இது ஏதோ கட்டிங் வருது வர. ஏறலாம், அதெல்லாம் தேவையில்லை. ஏறதா இருந்தால் ஏறி போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பார்த்தீங்களா, இங்கே ஒரு கட்டிங் வருது, அதனால் நம்ம ஸ்லோவாக போகிறது தான் நல்லது. பாருங்கள் இடம் பாருங்கள், டேங்க அப்பா பிரகாசம், அட்டகாசம். நம்ம இதில் திரும்பி ஆகணும். இது யார் இடிச்சா? நீ இடிச்சிட்டு என் மேலே காசு போடுற. நல்லா போங்க, நல்லா பண்ணுறீங்க. நீ தான் வந்து இடிச்ச, நான் கரெக்டாக தானே வந்திருந்தேன். பா, ரோட பாருங்க, வேற லெவல் ரோடு. பக்கா பக்கா, பெருசுல எவ்வளோ பெருசுங்கப்பா. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு, போயிடலாம். போகணுன்ற அவசியம் கிடையாது, ஈஸியாக போயிடலாம். ஓ, இங்கே ஒரு பெண்டு பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. பா, சரியான பெண்டுங்க. அடுத்த ஒரு பெண்டு வருது, பெரிய பெண்டு, ட்ரை பண்ணுவோம். ஓப்பா, நல்ல வேலை வந்துட்டேன், சூப்பர். இன்னும் கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் தான். இன்னும் 1 மணி நேரம். ஓகே, இங்கே ஒரு யூட்டர்னே அடிக்கணும் போல்டுவேன். ஒரு 8 மாதிரி வந்துருப்பாங்க.
சிக்னலா? அடப்பாவிகளா! ம். ஒரு ஆறு அடிச்சேன். எவ்வளோ ஜஸ்ட் இருக்கும் பாருங்க. ம். நீங்க கட் பண்ணியே ஆகணும். அதுக்கு நீ இந்த வியூ தான் இந்த இடத்துல தான் கட் பண்ணோம். அப்போ இண்டிகேட்டர் போட்டுக்கோ. போட்டுட்டு யாரையும் விட்டுறாத. சிக்னலா? ஆட்டா பாவிகளா! இஷ்டங்க. ஷே. ஓகே. வரதுக்குள்ளே ஒரு 2000 போச்சு. ஒரு தடவையா ஃபைன்லாம் வரணும் பார்க்குற நடக்க மாட்டேது. ஃபைன் எல்லாமே ஃபைன் தான். வச்சு தள்ளிட்டு போகலாம் நம்ம கூட ஓட்டுற வந்தா. ஆனால் வேணாம். அப்பா எப்படி கட்டி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. இன்னொரு 50 நிமிஷம் தான் இருக்குது. இடம் வேற லெவலில் இருக்குது. ஒரு 50 நிமிஷம் இருக்குது. கிட்ட வந்துட்டாங்க. இனிமேல் பிரச்சனை இருக்காது. ஸ்மூத்தாக போயிட வேண்டியதான். எவனும் நம்ம தாண்டி போயிடக்கூடாது. நிறைய பேர் வந்துட்டுங்கிறானுங்க பின்னாடி பாருங்க, தெரியுங்களா? ஆனால் அவனுங்களாம் நம்ம விட போகிறதில்ல. காசா இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டானுங்க. ஐயோ, இன்ட்ரெஸ்ட் அது ஃபுல்லாக கட்டி முடிச்சா நம்மளுக்கு ஒரு இன்னொரு இப்போ $400 வந்துச்சு பார்த்தீங்களா? அது $5000 மாறும் நினைக்கிறேன். $500 மாறும் நினைக்கிறேன். அடுத்த லோன் பெரிய லோன் கிடைக்கும் நமக்கு. அப்போ இன்னும் 2 வண்டி எடுத்து நம்ம வாடகை விட்டுக்கலாம். $27, $27, $26. கொஞ்சம் விதமான நம்ம ட்ரக்கோட கம்பெனி வளர்ந்துட்டு வந்துங்க. இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். இண்டிகேட்டர்
போ போ. பக்கா பக்கா. அவ்வளோதான், வந்துட்டோம் வந்துட்டோம், கிட்ட வந்துட்டோம். 15 நிமிஷம் தான் இருக்குது. அதுக்குள்ளே எங்கே போய் இடிச்சிட போகிறேன். அடிக்கலாம் மாட்டேன், ஒரு ஆறு அடிப்போம். மணி இப்போ 12 அச்சான் பாருங்க. நான் அச்சேன். டேய், என் காசெல்லாம் பிடுங்குறானுங்களே பாவிகளா. நான் பாட்டுன்னு ஒழுங்காக வந்துருந்தேன், அவனுங்களே வந்து இச்சிட்டு ஒரு 44,000 4,000 போச்சுங்க இடிக்கிறதுக்கு. ஏன் அப்படிக்கிறானுங்கன்னு தெரில. இதெல்லாம் ஏறணுமோ? ஆமாம், இதெல்லாம் ஏறணும். அப்படியே இருக்குது. பக்காவாக வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ நம்ம இங்கே இதுக்குள்ளே போகணுமா? கார் வந்துடாத வந்துடாத வந்துடாத, நான் உள்ளே போகிறேன். பக்கா இன்னும் குறை தான், ஒரே மூமெண்ட் தாங்க. கம்பெனிகிட்ட வந்துட்டோம். இதை போடு, இந்த வந்துட்டோம். அவ்வளோதான். என்டர் என்டர் ஆகுது. ஓகே, எக்ஸலண்ட். எல்லா ஸ்கில்லுக்கும் அமௌண்ட் வந்திருக்கு. 15 தொட்டோம், 14 தாண்டிட்டோம், 14வது லெவலில் வந்துட்டோங்க வெற்றிகரமாக. ஓகே, ஸ்கில் ஓப்பன் ஆகிருக்கு. இதில் வந்து நம்ம ஆல்ரெடி இது 2 தான் இருக்குல்ல. இல்லை ரோடு இன்னும் கூட பெருசாக எடுப்போமா? எஸ், எடுப்போம். அட்டகாசம், அமர்க்களம், பக்கா ஓகே ஆயிடுச்சு எல்லாமே. பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு நல்லா இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்துருக்குது, அதான் அப்புறம் பார்க்கலாம். நம்ம ஆள் ஒருத்தர் வந்து ஏதோ பண்ணார்ல, அவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்க்கலாம். எங்கே அவர் எங்கே ஓட்டினுங்கிறாரா? இந்த இருக்காருங்க அவர் எவ்வளோ கொடுத்துருக்காரு அதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்ம இதில் தான் பார்க்கணுமா? 3800. இப்போ ஒரு ஸ்லீப்பில் இருக்கார் தலைவர், அப்படிதான் நினைக்கிறேன். ஓகே, பரவாயில்ல, ஏதோ அமௌண்ட் வந்திருக்கு அவர்கிட்ட இருந்து ஒரு வண்டிக்கு. பரவாயில்ல, நாட் பேட், சூப்பருங்க. இப்போ நம்ம ஓரளவுக்கு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டு பக்கா வந்தாச்சு. இப்போ நிறைய இதெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும்னா ஏன்னா ஐ ரோடு போட்டிருக்கோம். இன்னும் பெரிய லாங் ட்ரைவ் போகிறதுக்கெலாம் நிறைய வரும்னு நினைக்கிறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம சூப்பராக போனோம். ஒரு ஃபஸ்ட் அந்த ஸ்டேட்லேருந்து இந்த ஸ்டேட்டுக்கு வந்தோம், நல்லா இருந்தது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து அடுத்ததில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.